கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் பருவத்துல இயல் 1 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த இயல் 1ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். இலக்கண பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இலக்கண பகுதியில இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அதிகமான வினாக்கள் கேட்பாங்க. ஸோ இலக்கண பகுதியை நான் கிளாஸ் எடுக்கும் போது நல்லா கவனிச்சுட்டு இலக்கண பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அந்த இலக்கண பகுதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இலக்கண பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த இலக்கண பகுதியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 தலைப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். 2 வந்து எழுத்து பற்றி பார்க்க போறோம். 3 உயிரெழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம். 4 மாத்திரை அளவுகள் பற்றி பார்க்க போறோம். 5 மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம். 6 உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம். 7 ஆயுத எழுத்து பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 5 பகுதியை மெய்யெழுத்துக்கள் வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இந்த 6th பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுத எழுத்து, இந்த உயிர்மை எழுத்து தான் கொஞ்சம் கவனமா புரிஞ்சு நம்ம படிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இலக்கண பகுதியை படிக்கும்போது ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஏன்னா இலக்கண பகுதி வந்து அதோடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ்ல படிச்ச சில விஷயங்கள் உள்ள வரும். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணா நமக்கு வந்து குழப்பமாயிரும். எதுக்கு எந்த பதில், இது எப்படி புரிஞ்சுக்கிறது குழப்பமாயிரும். இலக்கண பகுதியில நம்ம சிம்பிளாவும் படிக்கணும், தெளிவா புரிஞ்சும் படிக்கணும். ஸோ நம்ம பாடப்பகுதியில நம்ம இலக்கண பகுதியில அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் புரிஞ்சுட்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ 6th இயல் 1 இலக்கண பகுதி இருக்கு. இந்த 6th இந்த இலக்கண பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சிடணும். இதோடைய தொடர்ச்சி வந்து 7th வரும், 8th வரும், அப்படிலாம் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 7th வர்றதையும் 8th வர்றதையும் சொன்னா குழப்பமாயிரும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஸோ அக்யூரேட்டா இந்த சிலபஸ்ல இப்ப 6th இந்த இலக்கண பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஒவ்வொரு படியா தெரிஞ்சுட்டு வந்துடும். இலக்கண பகுதியை மட்டும் பொறுமையா நிதானமா ஒவ்வொரு படியா போனோம்னா ஈஸியா நம்ம இலக்கண பகுதியை புரிஞ்சுக்கலாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தமிழ் மொழியோடைய இலக்கண வகைகள் அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 இலக்கண வகைகள் இருக்கு. 1 எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம். இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த 6ஆம் வகுப்பு இந்த பாடப்பகுதியில. இலக்கண வகைகள்லாம் என்ன? 5 வகைகள் இருக்கு. அந்த 5 வகைகளுடைய பெயர்கள் இதை மட்டும் இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒவ்வொன்றை பத்தியும் அடுத்தடுத்த சாப்டர்ல வரும். ஸோ அதை அப்போ வரும்போது பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இலக்கண வகைகள் 5 இருக்கு. 5 என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் எழுத்து. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க எழுத்து அப்படின்ற இடத்துல என்ன கொடுத்துருவாங்க. 2வது சாப்டர் பார்ப்போம். எழுத்து அப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஒளி வடிவிலான எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். இப்ப ஆன்றத பேப்பர்ல எழுதினாலும் அந்த வார்த்தை தான், வார்த்தையில சொன்னாலும் அந்த வார்த்தை தான், அதைத்தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். அவ்வளவுதான். அந்த செகண்ட் சாப்டர்ல இந்த ஒரே ஒரு லைன் தான். அடுத்து 3வது பாருங்க, உயிர் எழுத்துக்கள். இதை வந்து 6th ஸ்டாண்டர்ட் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா பாருங்க, உயிருக்கு முதன்மையானது காற்று. காற்று தான் நம்ம உயிருக்கே முதன்மையானது. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்ல ஒவ்வொன்றையும் நம்ம மூச்சு அடக்கியோ மூச்சு இழுத்தோ அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை, இயல்பாவே சொல்லலாம். அத சொல்றாங்க, உயிருக்கு முதன்மையானது காற்று,
இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குன்னு நம்ம மூச்சு எழுத்துக்கிட்டோ மூச்சு அடைக்கிட்டோ அந்த எழுத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் சொல்றாங்க. அதை பாருங்க, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இந்த 12 உயிரெழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கும் போது மூச்சை இழுத்து விட்டோ இல்லை மூச்சு அடைக்கோ அப்படிலாம் உச்சரிக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப இயல்பா எளிமையா இருக்கும். சாதாரண நம்ம மூச்சு விடுறோம்ல, அதே மாதிரி தான். அதாவது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் ஒலிக்கின்றன சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு என்ன பாருங்க. குறுகி ஒலிக்கும். இப்ப பாருங்க, 12 உயிரெழுத்துக்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆ இ உ ஏ ஓ. இது எதையுமே நம்ம நீட்டி ஒலிக்கல, குறுகி ஒலிக்கும். பார்த்தீங்களா? ஆகிய 5 குறில் எழுத்துக்கள் ஆகும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணீங்க. இதோட தொடர்ச்சி அடுத்தடுத்து வரும். குறில் எழுத்துக்கள்னா மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 5ன்னு சொல்லணும். குறில் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டா ஆ இ உ ஏ ஓ. சரிங்களா? அப்ப குறில் எழுத்துக்கள்னா எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. அந்த 5 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணும். அடுத்து பாருங்க, நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் நீண்டு ஒலிக்கும். சரிங்களா? இது மொத்தம் பாத்தீங்கன்னா ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள் எனப்படும். சரிங்களா? அப்ப குறில் எழுத்துக்கள்னா என்னன்னு எத்தனைன்னு தெரியணும், என்னென்ன எழுத்துக்கள் தெரியணும். நெடில் எழுத்துக்கள்னா எத்தனையும் தெரியணும், என்னென்ன எழுத்துக்கள் தெரியணும். இதை தெரிஞ்சா தான் அடுத்தடுத்த பகுதிக்கு போக முடியும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. சரிங்களா? இப்ப பாருங்க, எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இது எது சார் குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். இப்ப ஆ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, ஆ டைம் எடுத்துக்கிறதா. அடுத்து பாருங்க, ஈ டைம் எடுத்துக்கிறதா. அடுத்து பாருங்க, ஊ டைம் கம்மியா எடுத்துக்கிறதா, ஊ எடுத்துக்கிறதா. அந்த கால அளவை பொறுத்து தான் குறில் நெடில் என வகைப்படுத்துகின்றனர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மாத்திரை. மாத்திரை என்ன சார்? மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. சரிங்களா? எப்படி குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் கால அளவை வைத்து தான் இது குறில் எழுத்து நெடில் எழுத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த கால அளவை வைத்து தான் மாத்திரைகளை கணக்கிடுறோம். அந்த மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது நல்லா வச்சுங்க. ஒரு மாத்திரை என்னன்னு பாத்தீங்க, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ, புரிஞ்சுட்டீங்களா? ஒரு முறை கண்ணை மூடி திறக்கிறது, ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, தொடக்கப்படும்ல, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். சரிங்களா? ஒரு மாத்திரை அளவுன்றது இப்ப பாருங்க, ஆ ஒரே சுரக்கம் முடிஞ்சிடும், ஆ 2 சுரக்கம் வருது பாத்தீங்களா? அப்ப இதுல ஆ அப்படி ஒரு மாத்திரை அளவுன்றது ஒரு சொடக்குல ஒரு எழுத்து உச்சரிச்சிடணும். ஆ ஒரே சொடக்கம் வந்துடும். அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. இப்ப பாருங்க, ஆ அப்ப நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இப்படி ஆச்சுங்க. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. சரிங்களா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்ப மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான். அதைத்தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்ப குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நல்லா யோசிச்சுங்க. குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அடுத்து இது குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் சொன்னோம் 5 சொன்னோம். அப்ப அந்த 5 எழுத்துக்குமே என்னது ஒரு மாத்திரை தான். சரிங்களா? நெடில் எழுத்துக்கள் 7 சொன்னோம். நான் என்ன சொன்னேன், நெடில் எழுத்துக்கள் 2 சுரக்க வரமா இருக்கும். ஆ 2 வருதா, ஆ அப்படின்னா 1 தான் வரும். அப்ப நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? இது நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரைகள் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதான் சொல்றாங்க பாருங்க, மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை. சரிங்களா? இப்ப எழுத்து சொன்னவனே சொல்லணும். இப்போ ஒரு கொஸ்டின்ல நெடில் எழுத்துக்கள்ல ஊ இதுக்கு எத்தனை மாத்திரை அளவுன்னு கேட்டா கரெக்டா 2ன்னு சொல்லணும். ஏன்னா இது நீண்டி ஒலிக்கும் நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? இப்ப ஊ அப்படின்ற எழுத்துக்கு மாத்திரை அளவுனா 1. ஏன்னா இது குறில் எழுத்து அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
ஓகே, அடுத்து பாருங்க மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்ன சார்? மெய் என்பது உடல் என பொருள்படும். மெய்ன்றது நம்ம உடல், சரிங்களா? மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. எப்படி அந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களை இயல்பா காற்று நம்ம மூச்சு வாங்கி விடுறோம்ல, அப்படி இயல்பா அந்த அந்த எழுத்துக்கள் சொல்லும் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து மெய் என்பது உடல் என்னும் பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. உடல் இயக்க பங்கு இருக்கணும். பாருங்க, இப்ப மெய்யெழுத்துக்கள் 18 பாருங்க. உடலோட இயக்கம் தேவைப்படும். இக், இஞ்ச், இக், இங், இச், இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இப்படி பாருங்க 18 மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்மளுடைய உடல் இயக்கத்தின் பங்கும் இன்றியமையாதுன்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப மெய்யெழுத்துனா என்னன்னு சொல்லியாச்சு, அந்த 18 எழுத்துக்கள் என்னன்னு சொல்லியாச்சு. இதுல பாருங்க, நம்ம எப்படி குறில் எழுத்துக்களை அந்த 5 ஒழிக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை சொன்னோம். நெடில் எழுத்துக்களை அந்த 7 ஒழிக்கிறதுக்கு 7 உச்சரிக்கிறதுக்கு 2 மாத்திரை சொன்னோம். இந்த மெய்யெழுத்துக்கள் 18 பாத்தீங்களா? இந்த மெய்யெழுத்துக்கள் 18 இதுக்கான மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை, சரிங்களா? ஏன்னா பாருங்க, சீக்கிரம் சொல்லுவான். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, சீக்கிரம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு கை சுரக்கிற அந்த மிடில்லே வந்து அரை மாத்திரை வந்துடும். அதான் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை, சரிங்களா? ஓகே, இப்ப நான் நல்லா கவனிச்சுங்க. இப்ப அடுத்து இந்த மெய்யெழுத்துக்கள்ல 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 18 எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா? அதை 3 வகையா பிரிக்கிறாங்க. 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்ன? அந்த 18ல வல்லின எழுத்துக்கள் வந்து பாருங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது வந்து வல்லினம். ஏன் அப்படின்னா நம்ம சொல்லும் போதே பாருங்க வன்மையா ஒழிப்போம். பாருங்க, இக்கு, இஞ்சு, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு சொல்லி நம்ம வந்து வன்மையா ஒழிக்கிறோம். அதைத்தான் வல்லின எழுத்துக்கள் சொல்லுவாங்க. மெல்லின எழுத்துக்கள் பாருங்க, நம்ம வன்மையா ஒழிக்க மாட்டோம். பாருங்க, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, அப்படி ரொம்ப வன்மையா ஒழிக்க மாட்டோம். மெல்லினா தான் சொல்லுவோம். அடுத்து இடையினம்னா ரொம்ப வன்மையாவும் இருக்காது, ரொம்ப மெல்லினமா இருக்காது. அதுக்கு இடையில இடையினம், அதுக்கு இடையில ரொம்பையும் ஆக்ரோஷம், ரொம்பையும் நம்ம வன்மையா ஒழிக்க மாட்டோம். அதே மாதிரி ரொம்ப மென்மையா ஒழிக்க மாட்டோம். அந்த ஆவரேஜ் சொல்லுவாங்கல்ல, அதை இடையினம் சொல்லுவாங்க. அதை பாருங்க, இ, இல், இல், யு, இல், இல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையினம் வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது வல்லின எழுத்துக்கள்னா என்னென்னு தெரியணும், மெல்லின எழுத்துக்கள்னா என்னென்னு தெரியணும், இடையின எழுத்துக்கள்னா என்னென்னு தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எழுத்துக்களை தனித்தனியா நீங்க பிரிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதுதான் இந்த பகுதி. அடுத்த பகுதியில இந்த உயிர்மெய் எழுத்துக்களை பத்தியும் ஆயுத எழுத்தை பத்தியும் சொல்லுவோம், சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. அந்த 5 எழுத்துக்கள் என்னென்ன, அதுக்கான மாத்திரை அளவு என்ன, புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் என்னென்ன, அதுக்கான மாத்திரை அளவு என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அதை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, இடையின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, அதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை, சரிங்களா? இப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த உயிர்மெய் பகுதி உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.